இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு, இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு. அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே, என் கோயில நானும் பார்த்துக்கிறதுக்கு உரிமை கொடு. அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்கிறியடா, அதை எனக்கும் கொடு. அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய, அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய, அவனுக்கு பாராட்டு விழா சொல்றிய, அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய, அதே மாதிரி போய் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே, வெட்க வேண்டாம் நமக்கு? இது கேவலம் இல்ல? பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கொடுன்னு கேட்கிற கேவலமான நிலையில நாம இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினாலதான் அப்படி இருக்கிறான். ஒரு தேர்தலில் மாட்ட நீ இந்துவா ஓட்டு போட்டு பாரு, இதை சொல்லுங்க, தமிழ்நாடு பூரா போய் சொல்லுங்க, ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு பாருங்க. சில பேர் வாயத்தரன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ் எல்லாம் வரும், மருந்து குடிச்ச கேஸ் எல்லாம், உள்ள டியூபை விடுவார் டாக்டர், வாயத்தரன்னு திறக்க மாட்டார். ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பாரு, டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆண் வாயை திறந்துடும். அவ்வளவு. திமுக காரன் அப்படிதாங்க, நீங்க மூக்க பிடிச்சா வாயை திறக்கிறவன் தான் திமுக காரன். ஓட்டை இந்துவா போடுங்க, ஓட்டை மாத்தி போடுங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்துவா ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் தெரியுமா? பழனி பாத யாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து. ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார், திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிர்தமும் நான் பார்க்காததா, நான் திங்காததா, அதை தின்னு தொலைக்க வேண்டியதானே, அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன்றதான பிரச்சனை. பழனிக்கு பாத யாத்திரை ஸ்டாலின் போவார். எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குழி இறங்கி பூக்குழி இறங்கி நடந்து போவாங்க. நம்ம அண்ணன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா? நான் எப்ப சொன்னேன்? சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே. பத்திரிக்காரன் திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவாரு. அப்படி நிலைமை தான் வரும். அது இல்லாதவரை நம்ம ஏளனம் செய்வார்கள், கேள்வி பண்ணுவாங்க. கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்துனா திருடேன்னாரு. நம்ம ஈன்னு பல்லிழிச்சோம். கனிமொழி அக்கா சொன்னாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா. போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு. நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன், முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை, இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது. இப்ப திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான், சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பல, கடவுளை நம்பி வர்றான். ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க, திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு? இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது, காயப்படுத்தாது? இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க? நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார். நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு. டெக்கான் ஹெரால்டு ஒரு பத்திரிகை, ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும்போது 80களில் அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல, சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது. அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை. அந்த கதை வந்த உடனே காலையில் அந்த பத்திரிகையில கதை வருது. அடுத்து 11-12 மணிக்குள்ள டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. என்ன புரிஞ்சுக்கிட்டா? முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது, நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான். அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது, ஆனாவனாவே தெரியாதவன், ஏபிசிடியே தெரியாதவன்லாம் வந்து அதை எரிச்சிட்டான். ஆனா உண்மை என்ன? அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது, ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு பெண் தொழிலாளி, அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன். எந்த இந்துவும் கோவிச்சுக்கல. ஒரு பிராஸ்டியூட்,
விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீதான்னு பேர் வச்சிருக்கிறியே அப்படின்னு எந்த இந்துவும் கோவிச்சுக்கல அந்த கதையில. ஆனால் முகமது இந்த இடியட்ன்றதுல முகமதுவை பத்தி கோவிச்சுக்கிட்டான். அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க. ராமகிருஷ்ணகிட்டே அந்த பத்திரிகையை கூப்பிட்டு நீ பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான் ஹெரால்ட். எப்படியெல்லாம் நாட்டு நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. உணர்வுள்ள சமுதாயம் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பதுதான் என்பது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தம் இல்லை. அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் என்பதை நாம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ரியாக்ட் பண்ணணும், அப்பதான் தெரியும். காவல்துறைக்கு எப்படி தெரியும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், மனம் வலிக்குதுன்னு எப்படி தெரியும், நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு? அப்பதான் அவனுக்கு அது புரியும். இல்லைன்னா அது தெரிய வராது. சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே, கருணாநிதி முதலமைச்சரான உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க. உங்களுக்கு தெரியும், அது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க. அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல. காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர். அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம், அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது, காயப்பட்டது, ரணமாச்சு. நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன். இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு 4-5 கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும். என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி? சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்துற இந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில் யாருக்கு தெரியாம நடந்ததா? இல்லைங்க, பகல்ல தான் நடந்தது, எல்லாரும் பார்க்க முடியாது நடந்தது. சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல, மெயின் பஜார்ல அந்த ஊர்வலம் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா? மெயின் ரோட்ல நடந்துச்சு. ஒருவேளை ஆளே இல்லாத கடைத்தெரு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க. அவர் சொல்றாரு, தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான், அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும், யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும், இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார். ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க. நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம். அப்ப இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா? இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும், அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கணும். இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயம் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்கிற செய்தி, அவங்க நம்ம கொடுக்கிற மெசேஜ். அவன் கிளியரா இருக்கான், அவன் தெளிவா இருக்கான், திமுக தெளிவா இருக்கான். இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான். 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு ஏறி பேசுறாரு. நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை அவருக்கு, எப்பவுமே பிரச்சனை. எப்ப கேட்டாலும் மாத்தி சொல்லுவார். இன்னைக்கு புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்குன்னு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார். போன செப்டம்பர் மாசம், செப்டம்பர் 2023 99% வாக்குறுதி முடிச்சிட்டேன். போன மாசம் 94% முடிச்சிட்டேன். போன வாரம் 90% முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில 80% முடிச்சிட்டேன். ஐயா, எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு வாக்குறுதியை முடிச்சா 80ல இருந்து 99க்கு போறதை பார்த்திருக்கோம். 99ல இருந்து 80 வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன், அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது. போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு.
அதனால் என்ன வாக்குறுதி கொடுத்தோம், எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம்? 505 கொடுத்தோம். மாவட்டம் வாரியாக 1600 கொடுத்திருக்கிறோம். மாநிலத்துக்கு 505, மாவட்டத்திற்கு 1600. கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க ஐயா. எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார். இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். முதலமைச்சர் அவரே, என் கனவை சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. இந்த 3 கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் இருக்கக்கூடாது. என் கனவு எழுதி வச்சுக்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டாலும் இதான சொல்ல போறாங்க. புதுசா என்ன சொல்ல போறாங்க? உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க? நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்க கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார். இதுக்குங்க ஐயா பெட்டினா, உங்க குறை தீர்ப்பு பேப்பர்லாம் இருந்தா உள்ள போட்டு வைங்க, இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன். அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும். பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கறாங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். 1920 இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, 105 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பூர்ணச்சந்திரன் பாருங்க, இதுக்காக உயிரை விட்டு இன்னைக்கு அவருக்கு நாம் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு மனிதர். தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தானே பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும், மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமான. இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க. சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு. அடிப்படையில கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம். இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும். எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும், எது கோர்ட்டுக்கு ஏறினீங்க? அதே மக்கள் கேட்பாங்கல்ல, இந்து மக்கள் கேட்பாங்க, தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார். அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதியே. எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சிறைத்துறை அமைச்சர், சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைத்துறை அமைச்சர். இதை விட கொடுமையை பாருங்க ஐயா. தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டா நம்மளே சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அமித்ஷா இல்லையாமா, அவர் அவதூறு ஷா, அவதூறா பேசுறாராமா. அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். ஐயா முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன், முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாமா? சொல்வதற்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகலாமா? ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும். திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா? அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்க பயப்பட்டது கிடையாது, எப்பவும் பயப்பட போறதும் கிடையாது. திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும். அதனால முதலமைச்சராக இருக்கட்டும், அவருடைய மகனாக இருக்கட்டும், மரியாதை கொடுத்த தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கி கொள்ளுங்க. தேர்தல் களம், கையில மைக் இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். நீங்களும் பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள். அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க. குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதானுங்க, வெய்யுங்க, நாங்க பதில் சொல்றோம், எங்களுடைய கடமை. அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அவருடைய பொறுப்புல செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நேற்று இதே நேரத்தில் மும்பையில தாராவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவங்களுடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க. மேடையில் நான் இருக்கிற என்ன பேசுறது, எப்படி ஹிந்தியில பேசுறது, பக்கத்தில் இருக்கவங்க சொன்னேன் ஒரு 3 லைன் ஹிந்தியில் எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ் எழுதி கொடுங்க, அதை போய் அப்படியே படிச்சுட்டு வந்துடுறேன். ஐயா, நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லா போகணும், எல்லா மாநிலத்துக்கு போகணும், எல்லா விஷயத்தையும் பேசணும், எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் நாம மக்களை அடக்கி 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 இப்படித்தான் படிக்கணும்,
இத்தனை மொழி தான் படிக்கணும், இதுக்கு மேல படிக்காதீங்கன்னு சொல்றது எப்படிங்க? எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நான் மத்திய அரசினுடைய இருமொழி கொள்கையை எதிர்க்கிறேங்கிறார். சந்திரபாபு நாயுடு ஏன் எதிர்க்கிறாருன்னா 30 மொழி படிக்கணும், அதனால 2 மொழி படிக்கிறீங்க, 30 மொழி படிச்சா தான் நல்லா இருக்க முடியும், எல்லாம் 30 மொழி படிங்கிறார். அங்கே ஒரு முதலமைச்சர். ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே உருப்படியா வராது, அதுல கணக்கும் வராது. ஆனால் இவர் என்ன ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் யோசிக்கணும்.